சிரிப்புரம் அப்படிங்கிற ஊர்ல அது வெயில் காலம். ஊரையில இருக்கிற காந்தம்மாவோட மண்ணு வீடு இப்ப காஞ்சு போய் இருந்துச்சு. வெளியில இருக்கிற பனமரங்களோட இடங்கு கூட காஞ்சு போய் ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சுது. வீட்டுல சாப்பிட கூட சாப்பாடு இல்ல. ராமு நாள் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்திருந்தான். ஆமா ராதா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. இன்னைக்கு வயல்ல வேலை இல்லை. ஜமீன்தாரோட வயல்ல தண்ணி இல்லாம பூமி வறண்டு போச்சுன்னு வேலை இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. என்னங்க, உங்க முகத்தை பார்த்தா எவ்வளோ வாடி போயிருக்கு. காலையில இருந்து பாவம் நீங்க எதுவுமே சாப்பிடல. வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. இருந்திருந்தா கஞ்சி காய்ச்சியாவது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேங்க. எல்லாம் என் நேரம். எங்க தாத்தா காலத்துல எங்க வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி இருக்கும். ஆனா இன்னைக்கு என் புள்ள பசியில தவிக்கும் போது சோறு கூட போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாமரத்துல மாங்காய் காய்ச்சி தொங்குது. ஆனா அதை வெட்டி சாப்பிடலானா தொட்டுக்க உப்பு காரம் கூட வீட்டுல இல்லடா. அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம தோட்டத்துல இருக்கிற மாங்காய் மரத்துல மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க போடுற அந்த மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவாச்சும் நீங்க அந்த மாங்காவை வெட்டி ஊறுகாய் போடும்போது அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்ப இவ்வளவு மாங்காய் இருக்கே, நாம ஊறுகாய் போட்டு இத சந்தையில விக்கலாம்ல. என்ன ராதா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி பண்ண நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? எப்பவுமே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா ஊறுகாய் போட்டு வித்து படுக்கிற பொழப்பு வந்துருச்சா? நாம சந்தையில உட்காந்து ஊறுகாய் வித்தா ஊர்க்காரங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ராமுவோட கௌரவம் என்ன ஆகுறது? ஆமா, ராதா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையேம்மா. பட்டினியா சாவறதுக்கு பதிலா ஊறுகாய் வியாபாரம் செய்யலாமே. கௌரவம் சோறு போடாதுமா. ராதா கொடுத்த யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. அத்தை, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த லக்ஷ்மி தேவி உங்க கையில குடியிருக்கா. நீங்க நினைச்சா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும் அத்தை. கௌரவம் கௌரவம்னு சொல்லி பட்டியா சாகிறதுக்கு பதிலா ஒரு தடவை நான் சொல்றத நீங்க கேட்டு பாருங்க அத்தை. காந்தம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க. புள்ளையோட பசியும் மருமகளோட முகத்துல இருந்த தைரியத்தையும் பார்த்து அவங்க எண்ணம் மாறிடுச்சு. சரி ராதா, உன் பேச்ச நான் கேக்குறேன். நாளைக்கே சுப்பைய கடைக்கு போய் எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நீ சொல்றபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில ராமு மாமரத்துல ஏறு நூத்துக்கணக்கான பிஞ்சா இருக்கிற மாங்காய்களை பறிச்சு கீழே போட்டான். ராதா அந்த மாங்காய் எல்லாத்தையுமே கழுவி ஒரு வெள்ளை துணியை வச்சு தொடச்சி அதை காய வச்சா. இப்பதான் முக்கியமான வேலை. காந்தம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனை இருந்துச்சு. அந்த மனையில மாங்காய வெட்டுறதுக்கான கத்தி இருந்துச்சு. அவங்க அந்த மாங்காய் கொட்டையோட சேர்த்து சமமான அளவுல அந்த மாங்காய்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ராதா ஒரு பெரிய உரல்ல காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொடி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அவ அதை பொடி செய்யும் போது வர வாசம் அவங்க வீட்டையும் தெருவையும் தாண்டி தெரு எல்லாம் வரைக்கும் போச்சு. அங்க பக்கத்துல ஜாடி, கண்ணாடி பாட்டில் எல்லாம் இருந்துச்சு. மண் பானைகளும் கூட இருந்துச்சு. ஒரு கிண்ணத்துல மஞ்சள், உப்பு, காரத்தூள் எல்லாத்தையுமே அரைச்சு வச்சாங்க. ராதா, மிளகாவை ரொம்ப நைஸா அரைச்சிடாத. அது கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். வெந்தயத்தை வறுத்து தானே அரைக்கிற. மாங்காய் அந்த நாரோட இருந்தா மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். உப்பு, காரம், கடுகு பொடி அளவு மாறக்கூடாது. எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் அத்தை செஞ்சேன். நீங்க மாங்காயை வெட்டும் போது ஒண்ணு கூட வேற மாதிரி வெட்டவே இல்ல. உங்க கையில ஏதோ வித்தை இருக்கு அத்தை. இந்த நல்லெண்ணெயோட வாசமோ இந்த மிளகாத்தூளோட வாசமோ பார்க்கும்போது இப்பவே சாப்பாட்டுல போட்டு கலந்து சாப்பிடணும் போல இருக்கு. ஊறுகாய் போடுறது சாதாரண சமையல் இல்ல ராதா, அது ஒரு கலை. நம்ம பெரியவங்க கத்து கொடுத்தது. சரி, சீக்கிரமா வேலையை முடி. இன்னைக்கு ஊறுகாய் போட்டு ஜாடியில போட்டு கட்டி வச்சிடணும். நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, நம்ம ஊர்ல சந்தை வேற. நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகணும். அப்படி மாமியாரும் மருமகளும் நாள் பூரா கஷ்டப்பட்டு 2 பெரிய ஜாடியில மணமணக்கிற மாங்காய் ஊறுகாய தயார் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊறுகாயோட மணத்துக்கே ராமுவுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. அடுத்த நாள் சிறுபுரத்துல சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க கூட அந்த ஊர்ல வந்து தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமு ஒரு தள்ளு வண்டியில 2 பெரிய ஊறுகாய் ஜாடியை வச்சு தள்ளி எடுத்துக்கிட்டு வந்தான். சந்தைக்கு நடுவுல ராதாவும் காந்தம்மாவும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊறுகாய் ஜாடியோட மூடியை திறந்த உடனே அந்த ஊறுகாயோட மனம் சந்தை முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. என்ன ராதா, என்ன வாசம் இது? அந்த வாசம் எங்களை இங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துருச்சே. ஆமா, காந்தம்மா ஊறுகாய் போட்டாங்களா?
ஆமா கௌரி அத்தை, எங்க அத்தை தான் போட்டாங்க ஊறுகாய். நல்லெண்ணெய ஊத்தி நல்லா போட்டிருக்காங்க. இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராதா ஒரு சின்ன இலையில ஒரு மாங்காய் துண்டை எடுத்து கௌரி கிட்ட கொடுத்தா. அட அட அட, இது ஊறுகாயா அமிர்தமா? நாக்குல வச்சதும் அவ்வளோ சரியா கரியுதே. இதுல உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. எனக்கு 1 கிலோ கட்டு ராதா. விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. கௌரி அப்படி சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு 1/2 கிலோ, எனக்கு 2 கிலோன்னு கொண்டு வந்து 10 மணிக்குள்ளாரியே 2 ஜாடி ஊறுகாயும் காலி ஆயிடுச்சு. இப்ப ராதாவோட கையில 50 ரூபாய் இருந்துச்சு. காந்தம்மாவோட கண்ணுல கண்ணீர் தான் இருந்துச்சு. ஆனா இந்த காட்சியை தூரத்துல இருந்து மளிகை கடைக்கார சுப்பையா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணுல பொறாம தெளிவா தெரிஞ்சுது. இந்த ராதாவும் காந்தம்மாவும் சேர்ந்து என் வியாபாரத்தை கெடுத்துடுவாங்க போலயே. ஊர் ஜனங்க எல்லாரும் அங்க போய் ஊறுகாய் வாங்குறாங்க, என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்களே. இப்படியே விட்டா என் வியாபாரம் ஓடாது. ஏதாவது பண்ணி இந்த மாமியார் மருமகளோட ஊறுகாய் வியாபாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு சுப்பையா ராதா கிட்ட வந்தான். என்னம்மா ராதா, ஊறுகாய் வியாபாரம் நல்லா நடக்குது போலயே. ஐயோ பாவம், பொம்பளைங்க 2 பேரும் எதுக்கு வெயில்ல வந்து இப்படி கஷ்டப்படணும்? பேசாம நீங்க ஊறுகாய் போட்டு எனக்கு கொடுங்க. கிலோ 2 ரூபான்னு நான் வாங்கிக்கிறேன். என் கடையில வச்சு வித்துப்பேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய உதவி எதுக்கு அண்ணன்? கிலோ 10 ரூபாய்க்கு விக்கிற மாங்காய் ஊறுகாய நாங்க உங்களுக்கு எதுக்காக 2 ரூபாய்க்கு கொடுக்கணும்? எங்க கஷ்டத்தை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க கடைய பாத்துக்கோங்க. ராதா அப்படி கிண்டலா சொன்னதை கேட்டு சுப்பையாவோட கோவம் அவன் தலைக்கு ஏறிச்சு. அவனை எதிர்த்து பேசினதுக்கு இவங்க வியாபாரத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நாட்களும் போச்சு. மாமியார் மருமக வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சது. இப்ப மாங்காய் மட்டும் இல்ல, நெல்லிக்காய், எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் எல்லா ஊறுகாயும் போட ஆரம்பிச்சாங்க. ராம ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான காய்ங்க பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்க மண் குடிசைக்கு மேல இப்ப கூரை வந்துச்சு. பசியோட படுத்துக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் இப்ப வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. காந்தம்மாவுக்கு மருமக மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் இன்னும் அதிகமாச்சு. ஆனா சுப்பையாவுக்கு மட்டும் கோவம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய வியாபாரம் சரியா நடக்கலங்கிறதுனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராத்திரி சுப்பையா அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி வாசல்ல காய வச்சிருக்கிற மாங்கால மண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்லி சொன்னான். ஆனா ராமு அதுக்கு காவலுக்கு இருக்கிறதுனால அதை செய்ய முடியல. கடைசியில அவன் ஒரு கேவலமான திட்டத்தை போட்டான். சந்தையில எல்லாருக்கும் முன்னாடியும் ராதாவோட ஊறுகாவை உண்டுல ஆக்கணும்னு நினைச்சான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்பவும் போலவே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு சுப்பையா ஒரு 2 ஆட்களோட ரொம்பவும் கோவமா அந்த ஊறுகாய் வண்டி கிட்ட வந்தான். அவன் கையில ஒரு ஊறுகாய் ஜாடி இருந்துச்சு. ஐயா அம்மா எல்லாரும் கேளுங்க. இந்த மாமியாரும் மருமகளும் ஊறுகான்ற பேர்ல நம்மள ஏமாத்துறாங்க. இவங்க கிட்ட ஊறுகாய் வாங்கி சாப்பிட்ட என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இவங்க அழுகி போன மாங்காயையும் நல்லா இல்லாத எண்ணெயையும் கலப்படம் செய்யறாங்க. அதை கேட்டு சந்தையில திடீர்னு ஒரு அமைதி. எல்லாருமே ரகசியமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் காந்தம்மாவுக்கு அவமானத்தினால கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஏ சுப்பையா, எங்க பொழப்புல மண்ணை வாரி போடுற, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ராதா மட்டும் கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்பவும் தைரியமா முன்னாடி வந்து நின்னா. சுப்பையா, போதும் நிப்பாட்டுங்க, வார்த்தைய பார்த்து விடுங்க. எங்க மாமியார் செய்யற ஊறுகால கலப்படம் இருக்குன்னு பொய் சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க 2 ரூபாய்க்கு ஊறுகாய் கேட்டீங்க, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால எங்க மேல பழி போட பாக்குறீங்களா? நாங்க பயன்படுத்துறது சுத்தமான செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய், எங்க தோட்டத்து மாங்காய், இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்ல. நீ சொல்றத யாரு கேட்பாங்க? இந்த மளிகை கடைக்காரன் சுப்பையா பேச்ச கேட்பாங்களா, இல்ல நேத்து வியாபாரம் ஆரம்பிச்ச உன் பேச்ச கேட்பாங்களா? இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஊரோட ஜமீன்தாரான தர்மையா அவருடைய குதிரை வண்டியில சந்தைக்கு வந்தாரு. ஜனங்க கூட்டமா இருக்கிறத பார்த்து அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல வந்தாரு. என்ன சுப்பையா, சந்தையில எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அதுவும் பொம்பளைங்க கிட்ட என்ன ஆச்சு? ஐயா ஜமீன்தார் ஐயா, மாமியாரும் மருமகளும் கெட்டு போன மாங்காவையும் எண்ணெயையும் வச்சு கலப்பட ஊறுகாய் தயாரிக்கிறாங்க. இவங்க வியாபாரத்தை நிறுத்த சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும் சுப்பையா எப்படிப்பட்டவரு அப்படின்னு. அவரு கடையில வியாபாரம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லாதது பொல்லாததுமா எங்க மேல பழி போடுறாரு. நீங்களே நாங்க செஞ்சிருக்கிற ஊறுகாய சோதிச்சு பாருங்க, அது நல்லா இல்லைன்னா அப்ப நீங்க சொல்லுங்க. ஜமீன்தார் தர்மையா அதை கேட்டு பொறுமையா இருந்தாரு. ஏன்னா சுப்பையாவை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும்.
சுப்பையா, உன் கையில இருக்கிற ஊறுகாய் ஜாடியை இங்க கொடு. ஜமீன்தார் அந்த ஊறுகாய் சாடிய மூடியை திறந்து அதோட வாசத்தை பார்த்தாரு. அப்போ அமைதியா இருந்த அவருடைய முகத்துல கடுமையான கோவம் தெரிஞ்சது. டே சுப்பையா, எல்லாருக்கும் முன்னாடியே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த ஊறுகாவோட வாசத்திலேயே தெரியுது இது உன்னோட கடையில விற்கிற கலப்படம் செய்யப்பட்ட ஊறுகாய். இதுவே காந்தாமா செஞ்ச ஊறுகாவை பாரு. அந்த மனமும் இந்த மனமும் ஒன்னாடா உனக்கு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரையும் ஏமாத்தவா பாக்கற? ஜனங்க எல்லாரும் சுப்பையாவை பார்த்து தூணு துப்புனாங்க. சுப்பையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அம்மா, காந்தாம்மா, இவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கறேன். உங்க நேர்மையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சுப்பையா, நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது செஞ்சினா அப்புறம் ஊரை விட்டே தள்ளி வச்சிடுவேன். ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ராதா, உன்னுடைய நேர்மையும் தைரியமும் தாமா உன்னோட வியாபாரத்தை காப்பாத்தி இருக்கு. உங்க வியாபாரம் நல்லபடியா நடக்க நான் வாழ்த்துறேன். மாசம் 5 கிலோ ஊறுகாவை என் வீட்டுக்கும் கொடுத்துடுமா? அப்படி ஜமீன்தார் கொடுத்த தீர்ப்பால ராதா காந்தம்மா மேல ஊர்க்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகமாச்சு. காந்தம்மா செய்யற அந்த மாங்காய் ஊறுகாய வாங்குறதுக்காக அக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க அத்தனை பேரு வந்தாங்க. ராமுவும் கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு ஊறுகாய் வியாபாரத்துல பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுத்து ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளாரியே பழைய மண் வீடு இருந்த இடத்துல இப்போ புது வீடு இருந்துச்சு. அந்த வீடு முழுக்க ஊறுகாய் ஜாடிகளா தான் இருந்துச்சு. காந்தம்மா புதுசா வாங்கின பட்டு புடவைய கட்டிக்கிட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு ஊறுகாய கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ராதா அவங்க மாமியாருக்கு குடிக்கிறதுக்கு டீயை கொண்டு வந்து கொடுத்தா. ராதா, அன்னைக்கு நீ ஊறுகாய் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு சொன்னப்போ குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு உன்னை திட்டுன. ஆனா இப்ப இந்த குடும்பம் கௌரவமா வாழுதுனா அதுக்கு நீதாமா காரணம். ஏன் கை பக்குவத்துக்கு நீதாமா உயிர் கொடுத்திருக்க. நீ இந்த வீட்டு மருமக இல்ல, இந்த குடும்பத்தோட மகாலட்சுமி. என்னத்த ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னபடி தானே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே நீங்க தான் மகாலட்சுமி. யோசனை நான் கொடுத்தேன், ஆனா திறமை உங்களுடையது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா எது வேணும்னாலும் சாதிக்கலாம் அத்த. இனி நம்ம வியாபாரம் உண்மையிலேயே ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது. ராமு அங்கேயே நின்னு அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து பெருமையா சிரிச்சான். சிரிப்புரம் கிராமத்துல அந்த மாமியார் மருமகளோட ஊறுகாய் வியாபாரம் வெற்றிகரமான ஒரு வியாபாரமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது எப்பவுமே அவமானமா இருக்காது. ஏன்னா ஏழையோ பணக்காரனோ உழைச்சா மட்டும்தான் 4 காசு சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். யாருக்கிட்டயோ கையேந்தாம நாம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அதுல கிடைக்கிற கௌரவம் வேற எதுலயும் கிடைக்காது. வெயில் காலம் மாடியில் தூக்கம். அது சூரியச்சந்திராபுரத்துல இருக்கிற ரொம்ப பெரிய வீடு. அது அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதியோட வீடு. சாதாரணமா அந்த வீட்டு பக்கம் யாரு வரணும்னாலும் அவங்களுக்கு தைரியமே இருக்காது. ஆனா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஒரு ஏழை குடும்பமே அந்த வீட்டு மொட்டை மாடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏழை விவசாயியோட குடும்பம் அந்த மாடியில அன்னைக்கு எப்படி தூங்குச்சு? இந்த கதை அத நமக்கு சொல்லும். அது சித்திரை மாசம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சொல்லப்போனா அது வெயில் மாதிரி தெரியல. ஆகாயத்துல இருந்து சூரியன் நெருப்ப அள்ளி கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஆறு குளம் எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போச்சு. அப்பதான் சரியா உச்சி வெயில்ல ராமு அப்படிங்கிற விவசாயி அவனுடைய மாட்டு வண்டியில கொஞ்சம் நெல் முட்டைய சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். ராமுவோட முகம் முழுக்க வேர்வைதான். அவனுடைய தலையில கட்டியிருந்த துண்டும் நனைஞ்சுதான் போயிருந்துச்சு. பாவம் அந்த வண்டியை இழுக்க முடியாம மாடுகளும் நாக்கு வெளியில தள்ளி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா, உங்களுக்கு தாகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச தூரத்துல வீடு வந்துடும், அங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்கறேன். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரி வறண்டு தான் போச்சு. இந்த நெல்லை விக்கலன்னா நம்ம வீட்டுல அடுப்பு எரியாதுப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ராமு எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ராமு வீட்டுக்கு வந்த உடனே லக்ஷ்மி அவனுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா அந்த தண்ணியும் சூடாதான் இருந்துச்சு. ராமு அந்த தண்ணிய குடிச்சு திண்ணையில வந்து உக்காந்தான். அப்பாடா, வந்துட்டீங்களா? உங்க முகத்தை பாருங்க, அந்த வெயில்ல எப்படி வாடி போச்சுன்னு. வெளிய வெயில்ல காலே எடுத்து வைக்க முடியலங்க. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வெளியில மரத்தோட நிழலையே போய் உக்காந்துடலாம் போல தெரியுது. வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே எங்களால இருக்க முடியலையே. இந்த வெயில்ல நீங்க போய் சுத்திட்டு வர்றதை பார்த்து எனக்கு கவலையா இருக்குங்க. நான் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த கஞ்சியை குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. நாளைக்கு பொழப்ப நாளைக்கு பாத்துக்கலாம். உண்மைதான் லக்ஷ்மி, ஊரே பாலைவனம் ஆயிடுச்சு.
ஜமீன்தாரு தண்டோரா போட்டிருக்காரு, யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு. ஆனா அதுக்குன்னு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தா பொழப்பு. அவரு சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தா பசி கொள்ளும், வெளியில போனா வெயில் கொள்ளும். அவரு பணக்காரரு, ஏழைங்களோட கஷ்டம் எப்படி தெரியும்? அவரு வீட்டு மாடியில கூட ஜில்லுன்னு காத்து வீசும், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள புழுங்கி தள்ளும். ராத்திரி முழுக்க தூங்க முடியல, கொஞ்சம் கூட காத்து வீச மாட்டேங்குது. இந்த வறட்சி நம்மள எங்க கொண்டு போய் தள்ள போகுதோ? என் கஷ்டமெல்லாம் இப்படி வெயில்ல வேர்வையா கொட்டி போய்கிட்டு இருக்கு. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? நம்ம கஷ்டத்தை விட பாட்டி படுற கஷ்டத்தை பார்த்தாதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள காத்து வராம சுவாசிக்க கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் விசிறி வச்சு பல மணி நேரம் உட்காந்து விசிறிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அதுல இருந்து வர காத்தும் ரொம்ப அனலாதான் இருக்கு. நாம பசி தீந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ இந்த அனல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. வயசான ராஜம்மா வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால சுவாசிக்க கூட முடியல. பாவம் வயசான உயிர் அனலுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்பா ராமு, என்னால இந்த அனலை தாங்க முடியலப்பா. தொண்டையெல்லாம் வறண்டு போகுதுடா. யாரோ நெருப்பள்ளி என் மேல கொட்டுற மாதிரியே இருக்குப்பா. என்னால காத்த சுவாசிக்க கூட முடியல. வயசான இந்த உசுறு போகாம போறதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டிக்காக ஏதாவது பண்ணுடா. இந்த குளிர்காலம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. கவலைப்படாத பாட்டி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்பதான் தெருவுல ஜமீன்தாரோட வேலைக்காரன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். கேளுங்கப்பா கேளுங்க, சூரிய சந்திராபுர ஜனங்க யாருமே மதிய நேரம் வெளியில வரக்கூடாது. நீங்க மயக்கம் போட்டு விழ வாய்ப்பு இருக்கு. இது ஜமீன்தாரோட கட்டளை அப்படின்னு தண்டோரா போட்டாங்க. ராமுவும் லக்ஷ்மியும் வெளியில வந்து பார்த்தாங்க. பக்கத்து வீட்டு சுப்பம்மாவும் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சுப்பம்மக்கா, நம்ம வெளியில வரக்கூடாதுன்னு ஜமீன்தார் தண்டோரா போட்டிருக்காரு. வெளியில வந்தா வெயிலால செத்து போறது உண்மைதான். வீட்டுக்குள்ள இருந்தா பசிக்கு என்ன பண்றது? இவரு நல்லவரா கேட்டவரானே தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது லக்ஷ்மி, அவரு பணக்காரரு. அவரு வீட்டுல படுக்கிறதுக்கு அவருக்கு சில்லுன்னு காத்தும் வீசும், பானையில சில்லுன்னு தண்ணியும் கிடைக்கும். ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களோட கஷ்டம் அவருக்கு எங்க இருந்து தெரிய போகுது? அவருக்கு என்ன, மாடியில உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தண்டோரா போட சொல்லிடுவாரு. ஆனா வெளியில போனாலும் கஷ்டம், போகலனாலும் இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறது அவருக்கு புரிய போறதில்ல. அது தானக்கா என்னோட கவலையும். வெயில்ல வெளியில வரக்கூடாது, நமக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம பசியோடு இருக்கிறது தெரியாதா? அவரு இப்படியெல்லாம் செய்யறதுக்கு அவரை கெட்டவருன்னு சொல்றதா, இல்ல காப்பாத்த பாக்குறாருன்னு நல்லவருன்னு சொல்றதா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னவோ ராமு, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வெயில் காலங்கிறது ஒரு சாபம். ராத்திரியிலயும் தூங்க முடியல, வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்குமே தூக்கம் வரல. ஏன்னா அந்த ஓட்டு வீடு இன்னும் அனல கக்கிக்கிட்டேதான் இருந்துச்சு. சரியா நடு ராத்திரியில பாவம் ராஜம்மாவுக்கு மூச்சு விடவே முடியல. அவங்க தவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் ராமுவோட காதுல விழுந்துச்சு. பாட்டி, என்னாச்சு பாட்டி? லக்ஷ்மி, பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாட்டி, என்னாச்சு? எழுந்திரி பாட்டி. ஐயோ, பாட்டிக்கு காத்து வரல போல. நான் விசிறியால விசிறினாலும் அதுல இருந்து அனல் காத்து தான் வருது. அது அவங்களால தாங்கிக்க முடியல. ஏங்க, ஏதாவது பண்ணுங்க, இல்லனா பாட்டிக்கு ரொம்ப ஆபத்தாயிடுங்க. இந்த நேரத்துல என்ன பண்றது லக்ஷ்மி? எல்லாருமே கதவை சாத்திட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று பண்றேன், நான் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கறேன். இல்லைன்னா அவருடைய குதிரை வண்டியாவது கேட்கறேன். பாட்டியை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலாம். நீ இங்கேயே இரு, நான் உடனே வரேன். அந்த ராத்திரி நேரத்துல ராமு வேக வேகமா ஜமீன்தாரோட வீட்டுக்கு நடந்து போனான். வெளியில இருக்கிற காவலர்கள் கிட்ட கெஞ்சி கேட்டு ஜமீன்தார இழுப்பு சொல்லி சொன்னான். அப்ப ஜமீன்தார் பூபதியும் கீழே இறங்கி வந்தாரு. ஐயா, ஜமீன்தார் ஐயா, என் பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்களால மூச்சு கூட விட முடியல. அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவங்க செத்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உங்க காலில் கூட விழறேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. ஐயோ ராமு, ஏன் இப்படி பேசுற? உங்க பசிய பத்தி நான் யோசிக்கல தான். ஆனா உயிர் போற அளவுக்கு அமைதியா இருக்க மாட்டேன். ரங்கையா, போய் குதிரை வண்டியை கொண்டு வா. ராமு, உன் வீட்டுக்குள்ள காத்து வரலன்னு சொன்னல, உன் பாட்டியை இங்க கூட்டிட்டு வா. இங்க மாடியில நல்லா காத்து வரும், இங்கேயே இருக்கட்டும். குதிரை வண்டியில வீட்டுக்கு போய் ராஜம்மாவை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிக்கிட்டு வந்து ஜமீன்தார் வீட்டுல படுக்க வச்சது அவங்களுக்கு கொஞ்சம் காத்து கிடைச்சது. ஆனா அவங்களுடைய வீடும் கூட கொஞ்சம் அனலாதான் இருந்துச்சு.
ராமு, இங்கேயே இருந்தா கூட கொஞ்சம் அனலா தான் இருக்கும். உன் பாட்டிய மாடிக்கு கூட்டிட்டு போ. அங்க ஆகாயத்துக்கு கீழே படுக்க வை. நல்லா ஜில்லுன்னு காத்து வீசும். இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே படுத்து தூங்குங்க. உயிரை விட எதுவும் பெருசு இல்ல. ஜமீன்தார் வீட்டு மொட்டை மாடியில போய் படுத்த உடனே ராஜம்மாவுக்கு நல்ல காத்து வந்துச்சு. அவங்களால சுவாசிக்கவும் முடிஞ்சுது. அவங்க படுத்து தூங்குனாங்க. அப்போ லக்ஷ்மி ராமும் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆகாயத்துக்கு கீழே நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே அவங்க 3 பேரும் நல்லா படுத்து தூங்குனாங்க. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாடியில படுத்ததும் எங்க பாட்டிக்கு குணமாயிடுச்சுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களை பத்தி நாங்க சரியா புரிஞ்சுக்கலங்க ஐயா. உங்ககிட்ட வந்து எதையும் கேட்கறதுக்கும் எங்களுக்கு பயம். ஆனா எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லவர்ன்றத நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களை தப்பா நினைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க ஐயா. ராமு, லக்ஷ்மி, இதுல நான் எதுவும் பெருசா பண்ணல. நேத்து வரைக்கும் நீங்க வெயில்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியாது. இனிமே என் வீட்டு மாடிய நம்ம ஊர் ஜனங்களுக்காக நான் திறந்தே வைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி ஜமீன்தார் பூபதி ஐயா அவருடைய வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா அவங்க ஊரை பார்த்துக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க மனைவி ஜெயம்மா உள்ள வந்தாங்க. அப்போ ஜெயம்மா கிட்ட ஜமீன்தார் கண்ணுல கண்ணீரோட, பாத்தியா ஜெயாம்மா, இத்தனை நாளா இந்த மாடியிலிருந்து ஊரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஊர் ஜனங்களோட கஷ்டம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. ராத்திரி ராமுவோட பாட்டி காத்து இல்லாம தவிக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. காத்து இல்லாம அந்த வயசான உயிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். என்கிட்ட இருக்கிற பெரிய வீடு, இவ்வளவு சொத்து, இது எல்லாமே சும்மாதான்னு தோணுச்சு. நான் அவங்கள விட்டு எவ்வளோ தூரத்துல இருக்கேன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாங்க, நேத்து ராத்திரி அந்த அம்மாவை அந்த நிலைமையில பாக்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது. இந்த ஏழைங்க படுற பாடு ரொம்ப அதிகங்க. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனிமே என்னோட ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் எப்பவும் அவங்களுக்கு நெருக்கமாவே இருப்பேன். இது நல்ல யோசனை தாங்க. நமக்கு குழந்தைங்க இல்ல, எப்படியும் நமக்குன்னு அடுத்த வாரிசுங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம பிள்ளைங்களா ஏன் நினைக்க கூடாது? அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு துணையாதான் இருப்பேன். பொண்டாடி கொடுத்த தைரியத்தினால ஜமீன்தாரோட மனசு இப்ப கொஞ்சம் அமைதியாச்சு. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அனல் தாங்க முடியாம ஓட்டு வீடுல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஆட்களை விட்டு ஊருக்குள்ள ஒரு தண்டோராவை போட சொன்னாரு. கேளுங்கப்பா கேளுங்க, சூரிய சந்திராபுரம் கிராமத்து ஜனங்களே, ஜமீன்தாரு சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் ராத்திரி நேரத்துல காத்து வசதி இல்லாம புழுக்கத்துல கஷ்டப்படுறீங்களோ அவங்க இனி கஷ்டப்பட வேண்டாம். இனிமே யார் வேணும்னாலும் ஜமீன்தாரோட மொட்டை மாடியில வந்து படுத்து தூங்கலாம். அங்க உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இது ஜமீன்தாரோட கட்டளை. யார் வேணும்னாலும் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாம். அந்த தண்டோராவை கேட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஜமீன்தார தப்பா பேசினவங்க எல்லாருமே வெக்கப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் ஜமீன்தார் மாடியில தான் இருந்தாங்க. ஏங்க பாத்தீங்களா, இத்தனை நாள்ல நம்ம எல்லாருமே ஜமீன்தார தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாதானே அவரு நமக்கு ஏதாவது உதவி செய்யவும் வருவாரு. இப்போ நமக்கு செஞ்சது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவரு உதவி செய்யறாருங்க. அன்னையிலிருந்து சூரிய சந்திராபுரம் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிட்டாங்க. அதிகாரங்கிறது பயமுடுத்த இல்ல, 10 பேருக்கு உதவி செய்ய இருக்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வெயில் காலத்துல வெயிலால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஜமீன்தார் வீட்டு மொட்டை மாடியில தான் படுத்து தூங்குனாங்க. ஜமீன்தார் மனசு அவரு வீட்டை விட பெருசு அப்படின்னு ஊருக்காரங்க பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. பணம் அதிகாரம் ரெண்டும் இருக்கிற இடத்துல எப்பவுமே அலட்சியம் கோவம் இருக்கும்னு நினைக்க கூடாது. அவங்க கிட்ட நல்ல குணமும் இருக்கும். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க நமக்கு உதவிகளையும் செய்வாங்க.